guys, welcome back to Arshu Vlogs. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இங்க பாத்தீங்களா, இத பார்த்தே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. ட்ரெண்டிங் மேங்கோ சட்னி இதெல்லாம் வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். ஏற்கனவே நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டாங்க. இந்த சட்னி வந்து வைரலா வந்து போயிட்டு இருக்கு. இது எப்படி தான் இருக்குன்னு நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்தோம்னா தான் இந்த ரெசிபி நான் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாங்காய் சட்னிக்கு தேவையான மாங்காய் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இது வந்து 2 ஸ்லைஸா வந்து போடணும். மாங்காய் பார்த்தோன்னே அந்த உப்பு காரம்லாம் வந்து போட்டு சாப்பிடுவோம்ல, அந்த ஞாபகம் வந்துருச்சு. எத்தனை பேருக்கு அந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்க. ஒரு ஸ்லைஸ் போட்டாச்சு. மாங்காய் நல்லா புளிப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த சட்னிக்கு இதெல்லாம் வந்து குக் பண்ணி அரைக்கணும். அதுக்கு என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னா, மாங்காய் 2 பீஸ் எடுத்திருக்கேன், தக்காளி வந்து 2 இந்த மாதிரி ஹாஃப் ஷேப்ல வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா பூண்டு வந்து தோல் உரிச்சு 6 வச்சிருக்கேன், பச்சை மிளகா 3 வச்சிருக்கேன். இப்ப இதெல்லாம் வந்து குக் பண்ணிட்டு அரைக்கும் போது வந்து பார்க்கலாம். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தவா வச்சிருக்கேன். இந்த தவா நல்லா ஹீட் ஆனதும் எண்ணெய் ஊத்திக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு அது ஃபுல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன், ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து இந்த மாதிரி கவுத்து போட்டு வேக வைக்கணும். 2 மாங்காய் பீஸ், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு. இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து வேகணும். ஒரு 10 நிமிஷம் வச்சா வெந்துடும். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். நல்லா சிம்லேயே வந்து ஒரு 10 நிமிஷம் குக் ஆகிற அளவுக்கு டைம் கொடுப்போம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சிம்ல வச்சு இப்போ எடுத்து பார்த்துடலாம். இந்த மாதிரி கலர் மாறினாலே வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம திருப்பி பார்த்துக்கலாம். இப்போ வந்து மாங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்து வந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்து வெந்தா போதும், ரொம்பவும் வந்து தீஞ்சிடக்கூடாது. அப்பதான் நம்ம சாப்பிடும் போது இந்த டேஸ்ட் வந்து இந்த பல்போட சாப்பிடும்போது நல்லா இருக்கும். எல்லாம் வெந்துருச்சு. இப்போ அரைக்கணும். அரைக்கிற வரைக்கும் டைம் கொடுக்கணும். ஸோ அது வரைக்கும் என்னால் சும்மா இருக்க முடியல. எனக்கு வந்து மாங்காய் வந்து ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு வந்து புளிப்பு டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. எனக்கு வந்து புளிப்பு டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். மாங்காவும் வந்து ரொம்ப பிடிக்கும். டைம் ஆயிடுச்சு. ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் எங்கள் வீட்டு பேக் சைட். பார்க்கவே வந்து நல்லா இருக்கும். ஒரு ஃபாரஸ்ட் ஃபீல் எஃபெக்ட் கொடுக்கும். மழை டைம்லலாம் சூப்பராக இருக்கும். எனக்குலாம் பார்த்தீங்கன்னா குக்கிங் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் குக் பண்ணி சாப்பிட்றத விட குக் பண்ணி அவங்கவுங்களுக்கு பிடிச்ச டிஷ், எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் என்ன டிஷ்லாம் பிடிக்குமோ செஞ்சு கொடுக்கறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் இருப்பீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இப்போ இதை அரைக்கிறதுக்கும் ஒரு சில பொருள்லாம் தேவைப்படும். அதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மாங்காய், தக்காளி இப்போ எல்லாம் வந்து சூடாகிறதும் வந்து நம்ம ஜாரில், மிக்சி ஜாரில் வந்து போட்டு அரைக்கணும். அது கூட என்ன போட்டு அரைக்கணும்ன்ட்டு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ண ஆனியன் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா கொத்தமல்லி, இன்னும் கொஞ்சம் சில பவுடர்லாம் வந்து சேர்க்கணும். நான் உங்களுக்கு வந்து அரைக்கும் போது காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த குக்கிங் விளாக்லாம் வந்து பிடிக்கும்னா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து நிறைய வந்து குக் பண்ணி போடலாம். அண்ட் என்னெல்லாம் வந்து குக் பண்ணலான்ட்டு ரெசிபிஸும் வந்து நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அது மூலியமா வந்து நம்ம எல்லாருமே வந்து சேர்ந்து குக்கிங்கை வந்து கத்துக்கலாம். அண்ட் நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க, என்ன வந்து டயட் வீடியோ வந்து வரல, குக்கிங்லாம் வந்து பண்றாங்கன்ட்டு. டயட் பத்தியும் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க வந்து மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க. அதுக்கு செப்பரேட்டா அதோட ரீசன் என்னன்ட்டு வந்து நான் போட்டிருக்கேன். நான் டயட்டுமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுவுமே உங்களுக்கு ஷார்ட்ஸா வரும். ஸோ மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க. எப்படி இப்போ நான் டயட் எடுக்கிறேன்னா, கேலரிஸ் வந்து பேஸ் பண்ணி வந்து நான் எடுக்கிறேன். இப்போ நான் ஒரு நாளைக்கு வந்து 1000 கேலரிஸ் தான் எடுக்கணும்னு வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஆக்சுவலி வந்து என்னோட வெயிட்டுக்கு ஏற்ற கலோரிஸ் வந்து அது கிடையாது. நான் கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கிறேன். பிகாஸ் வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ வெயிட் லாஸ் வந்து பண்ணுறதுக்காக கம்மியான கலோரிஸ் வந்து எதோ வந்து நான் தேடி பார்த்து என்னோட மீல் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ டின்னருக்கு வந்து ஒரு கப் மசாலா ஓட்ஸ் எடுக்கிறேன்னா அதில் எவ்வளோ கலோரிஸ் வருது அப்படின்ட்டு செக் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு 1000 கலோரிஸ் வந்து அட்லாஸ்ட் வந்து நான் அச்சீவ் பண்ணுறேன்னா அது மட்டும் வந்து நான் பார்த்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து என்னோட டயட்டு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ கரண்ட்டாக வந்து என்ன வெயிட் இருக்குன்னா தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க.
இப்போ இது எல்லாமே வந்து நல்லா ஹீட் வந்து போயிடுச்சு. இப்போ வந்து ஜாரில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா நான் தோல் உரித்து சேர்த்துக்கிறேன். தக்காளி அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாலாம் நல்லா வந்து பாயில் ஆகிடுச்சு. பூண்டு, இப்போ தான் மெயினான மேங்கோ. இந்த மேங்கோ வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்பூனில் இந்த மாதிரி அந்த பல்ப்பை மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா சீரகத்தூள்லாம் வந்து சேர்த்துருந்தாங்க. அது வந்து எனக்கு டேஸ்ட்டு பிடிக்காதுனால நான் ஆட் பண்ணிக்கல. கொஞ்சமாக மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே வந்து கொஞ்சமாக சுகர் சேர்த்துருந்தாங்க, அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச வெங்காயம், அதுக்கப்புறமா கொத்தமல்லி. இப்போ நான் இந்த அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ட்ரெண்டிங் மேங்கோ சட்னி ஓடுதுங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நான் வந்து இந்த பிளேட்டில் மாற்றிக்கிறேன். நம்ம பண்ண ட்ரெண்டிங் மேங்கோ சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். இன்னைக்குன்னு பார்த்தா அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் வீட்டில் வந்து தோசை அந்த சப்பாத்தி வந்து எதுவுமே வந்து செய்யலை. ஏன்னா வந்து இப்போ தான் ஈவினிங் வந்து 5 o'clock ஆகுது. இனிமே தான் டின்னருக்கு சமைப்பாங்க. ஸோ இந்த சட்னி வந்து நான் ராவாக தான் எது கூடயும் வச்சு சாப்பிடாம டேஸ்ட் பண்ண போகிறேன். அப்படியே அந்த ஜார் அந்த மூடியில் வந்து கொஞ்சம் இருக்குது, அதை எடுத்து டேஸ்ட் பார்க்கலாம். கொஞ்சம் காரம் அதிகமாயிடுச்சு, மற்றபடி வந்து டேஸ்ட் வேற லெவலில் இருக்குது. உங்களுக்கு வந்து புளிப்பு டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கு ஒரு ஆப்டான சட்னி, எல்லாத்துக்குமே வந்து செட் ஆகும். கண்டிப்பா ட்ரை பண்ணி வந்து நீங்களும் ஒரு வாட்டி இந்த ட்ரெண்டிங் சட்னியை ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. கண்டிப்பா இந்த ட்ரெண்டிங் மேங்கோ சட்னி நீங்களும் உங்க வீட்டுல ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்க. வேற லெவல்ல இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இனிமே வந்து ஃப்ரீக்வெண்டா இந்த சட்னி வந்து பண்ணி இட்லி தோசைக்கெல்லாம் வந்து கூட வச்சு சாப்பிடுவேன்ட்டு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நீங்க ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சதா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.